சென்னைக்கு 140 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பெஞ்சல் புயல். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் நகரும் வேகம் அதிகரிப்பு. மணிக்கு 7 கிலோமீட்டரில் இருந்து 15 கிலோமீட்டராக அதிகரித்தது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் வேகம் எடுக்கும் தரை காற்று. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தம். பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்க உள்ளதாக தகவல். பிற்பகலிலேயே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாமதம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பெஞ்சல் புயல் காரணமாக 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. பெஞ்சல் புயல் காரணமாக கொந்தளிப்புடன் காணப்படும் மாமல்லபுரம் கடல். கனமழைக்கு நடுவே கிழக்கு கடற்கரை சாலை வெறிச்சோடியது. திருவள்ளூரில் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கி வரும் முக்கிய நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி நீர்த்தேக்கங்களில் நீர் கொள்ளளவு உயர்ந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் புயல் எச்சரிக்கைக்கு மத்தியில் தூய்மை பணியாளர்கள் தீவிர பணி. கனமழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகம் எதிரே கனமழையால் சாலையில் தேங்கிய மழைநீர். பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் தண்ணீர் தேங்கியது. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் கடற்கரை பகுதியில் கடும் சீற்றம். கடல் அலைகள் 10 மீட்டருக்கு மேல் எழும்புவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகோள். கடலூர் தேவனாப்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள். காவல்துறை எச்சரிக்கையையும் மீறி ஆபத்தை உணராமல் வருகை. மாமல்லபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தம். மின்சார விபத்துகளை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. விழுப்புரத்தில் 19 மீனவ கிராமங்களில் மின் விநியோகம் துண்டிப்பு. அனுமந்தை குப்பம், ஏக்கியார் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையினால் பாதிப்படையக்கூடிய 72 பகுதிகளுக்கு கணக்கீடு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21 கண்காணிப்பு குழுக்கள் தீவிர பணி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள 11 குழுக்கள் தயார். தேசிய பேரிடர் மீட்பு படை தகவல். மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் எச்சரிக்கையை மீறி குவிந்த மக்கள். ஆபத்தை உணராமல் கடற்கரையில் நின்று செல்ஃபி. மயிலாடுதுறையின் கடற்கரையோர கிராமங்களில் தொடரும் இயல்பு நிலை. தரங்கம்பாடி துறைமுகத்தில் போட்டி போட்டு மீன்களை ஏலம் எடுத்து சென்ற வியாபாரிகள்.
பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் கடல் சீற்றம். காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் புதுச்சேரி கடற்கரை பகுதி வெறிச்சோடியது.